நன்றிம்மா. வணக்கம். இது வந்து ரித்தன்யாவுடைய வழக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து அவர்கள் சிறையில அவர்களுடைய மாமனார், மாமியார், மேலும் கணவன் கவின்குமார் 3 பேரையும் சிறையில அடைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு வந்து என்னன்னா பெயில் ஆர்டர். அதாவது அவங்க மாமியாருக்கு உடல்நலக் குறைவால பெயில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அத வந்து நீதியரசர் விசாரிக்கும் பொழுது, அதுக்கு வந்து இவர்களை வெளியில விட்டா தடயங்களை அழித்து விடுவார்கள். புலனாய்வுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையில அவர் நிராகரித்திருக்கிறார். அதாவது அவங்களுக்கு பெயில் கிடைக்கல. இப்போ சிறைக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணையாக ரொம்ப முக்கியமா 2 பாயிண்ட் இருக்குங்க. இப்ப நீதியரசருக்கு புலனாய்வு பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீசர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட அவர்களிடம் வழங்குவாங்க. அப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் அவங்க எவிடன்ஸ். இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல ரித்தன்யா அவர்கள் 2 விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. ஒண்ணு, கணவனால்